ராசி என்பர்களே, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முழு வாழ்க்கையினுடைய ரகசியத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். துலாம் ராசியில் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டவர்கள் மட்டும்தான் அதிகமே தவிர இதுவரைக்கும் சிறந்து வாழ்ந்தவங்க அப்படின்லாம் யாருமே கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி, எப்பயோ வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். துலாம் ராசி அப்படிங்கிறது சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசி. அழகு, கலை, நாகரிகம், சமநிலை, மனிதநேயம் இது எல்லாமே சேர்ந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசிக்காரர்களை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு பலர் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் வெளியில் மென்மையாகவும் உள்ளே வந்து புயலாகவும் இருப்பாங்க. இந்த துலாம் ராசிக்காரர் அடிப்படையான குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தா வெளிப்படையான குணமாக இருக்கும். அவங்களுடைய எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக இருக்கும். மிக மென்மையான பேச்சு, பேசுகிறதுலே எப்படியே சூப்பராக பேசுவாங்க. அவங்க மனதார பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்களோட பேச்சும் மென்மையாக இருக்குது. உண்மையை ஒருத்தர் பேசும்போது அந்த இடத்துல ஒரு கலப்படம் இல்லாத, பொய் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது மென்மையாக தானே இருக்கும். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் காயப்படுத்த மாட்டாங்க. இவனை காயப்படுத்தி தான் மேலே வரணும் அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதனால் யாரையுமே இங்கே வந்து காயப்படுத்த மாட்டாங்க. சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு நபர்களில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு அற்புதமான நபர். சண்டை வந்தால் சண்டை போட்டுருவாங்க, 10 நிமிஷத்தில் அவங்ககிட்ட சமாதானமாகி நல்லா பேசுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதிரிக்கிட்ட கூட சண்டை போட்டாங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் போய் நல்லா பேசிட்டு அவன்கிட்ட நல்லா இருக்கணும், நல்லா பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அழகு, ஸ்டைலு இந்த மாதிரி தான் ஆர்வம் வந்து ரொம்ப அதிகம். ரொம்ப ஒரு மிகுந்த ஆர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகு, ஸ்டைல் மீது ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும், ஆர்வமும் அதிகமாக இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க வந்து தங்கம் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. தங்கம் அதிகமாக சேர்த்துவாங்க, ஆனால் அதிகமாக தங்கத்தை பயன்படுத்துறதில்ல. அவங்க தங்கத்தையும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் அமையுதுங்க. இவங்களோட பேசும்போது கூட மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை தேர்ந்தெடுத்து தான் பேசுவாங்க. இந்த ஒரு வார்த்தை அவனை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, இந்த வார்த்தை அவனை ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஆனால் என்ன அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்கள் சின்ன சின்ன வார்த்தையினால் பல பேர் ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் சில இடங்களில் வருத்தமும் பட்டிருக்காங்க, சில இடங்களில் அது பெருசாக எடுக்காமல் இருந்திருக்காங்க. அதனால் பலர் வந்து இவங்களை நல்ல மனுஷன் அப்படின்னு நினைப்பாங்க. உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான குணம் என்ன அப்படின்னா, இதுதான் ராசிகள், இதுதான் இந்த ராசியினுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. துலாம் ராசிக்காரர் யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. இது உண்மையாக இல்லையான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்பி ஏமாந்தது, துரோகத்தை அனுபவிச்சதெல்லாம் ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது. அதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. மனதில் எல்லாமே சேமித்து வைப்பீங்க. உள்ளே அப்படியே மைண்டுக்குள்ளேயே இது இப்படி பண்ணால் இப்படி நடக்கும், இப்படி பண்ணால் இப்படி நடக்கும். மனசில் எல்லாத்தையும் சேமித்து வைப்பீங்க. பழிவாங்கும் குணம் மறைமுகமாக இருக்கும். டைரெக்டாக நீங்கள் பழி வாங்கலை அப்படின்னாலும் மறைமுகமாக நீங்கள் வந்து பழி வாங்குவீங்க. ஒரு முறை முடிவு செஞ்சீங்க அப்படின்னா மாற்ற முடியாது. அது என்ன காரணமோ என்னன்னே தெரியல. ஒரு முறை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்றவே மாட்டீங்க. துலாம் ராசி மனிதனை கோபப்படுத்த பார்த்தா அது கடைசி கட்டம். அதாவது ஒருத்தங்க கோபமே படாமல் இருக்கான், அவனை தூண்டிகிட்டே இருக்கீங்க, கோபமே படலை, டென்ஷன் ஆக்கிறீங்க, அவனுக்கு துரோகம் பண்ணுறீங்க, நிறையா பண்ணுறீங்க. அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனால் தான் இங்கே வந்து கோவப்பட்டு வெளியே வருவாங்க. ஆனால் மூக்கு மேலே வேர்க்கிற ராசிலாம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான். இதுவரை இங்கே ஏற்கனவே வந்து 100 முறை மன்னித்திருப்பாங்க. உங்கள்கிட்ட ஒரு சண்டை போடுறான் அப்படின்னா அவன் நீங்கள் எத்தனை தடவை மன்னிப்பீங்க? ஒரு டைம் முடிங்க, 2 டைம் எக்ஸ்கியூஸ் பண்ணுவீங்க. ஆனால் துலாம் ராசிக்காரில் அவன் 100 டைமுக்கு மேலே வந்து மன்னிச்சு விடுவாங்க. அதுதான் அதில் பெரிய ஹைலைட்டு. துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தா, துலாம் ராசி இவங்களோட வாழ்க்கை எளிதாக இருக்காது. ஏன் தெரியுமா? இவங்க வந்து நல்லவங்களால் இருக்கிறதுனால கஷ்டம் அதிகம்தான். ஒருத்தன் எல்லா விஷயத்தையும் பார்த்தவன், கஷ்டத்தை மட்டுமே பார்த்தவன்ட்ட போய் நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவன் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே தானே இருந்திருப்பான். எப்படி ஒரு நாள் இருந்துக்குவேன் அப்படிங்கிறவன் எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஆனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறவன்ட்ட சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது ஒரு திருடனை போய் ஒரு அடி அடித்தா அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான். நல்லா இருக்கிறவன் அடி அடித்தா அவன் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க மாட்டான்ல. அந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்களை வந்து இந்த ராசிக்காரில் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. துலாம் ராசி மாதிரி நல்லவனும் கிடையாது, துலாம் ராசி மாதிரி ஏமாளியும் கிடையாது, துலாம் ராசி மாதிரி கோபக்காரனும் கிடையாது, துலாம் ராசி மாதிரி மன்னிச்சு விட்றவனும் கிடையாது. இதுதான் அதில் பெரிய ஹைலைட்டு. இதில் நண்பர்களால் ஏமாற்றம் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகம். நண்பர்களுக்காக எல்லாம் செய்வாங்க. ரொம்ப அதிகமாக செய்யக்கூடிய நபர்களில் துலாம் ராசிக்காரர்கள் ஒருத்தர். ஆனால் திரும்ப கிடைப்பது துரோகம் தான். இது எத்தனை பேர்த்துக்கு அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. நிறைய பேர் சொன்ன விஷயங்கள், இது சொன்ன விஷயங்களில் இது ஒன்றும் கருத்து கணிப்பு இல்லைங்க. சொன்ன விஷயங்கள் மட்டும் இல்லை, துலாம் ராசிக்கு இது கட்டாயம் நடந்திருக்கும். காரணம் என்னென்னா இவங்களோட கட்டமே அப்படி தான் இருக்குது. அதாவது ஆனால் திரும்ப கிடைப்பது துரோகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும், நான் இவனுக்காக இவ்வளோ செஞ்சேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த வரி வந்து துலாம் ராசிகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். நிறைய டைம் வந்திருக்கும். அவனுக்கு நான் அப்போ அவ்வளோ பண்ணேன், அவன் அவ்வளோ பண்ணால் இப்போ நான் இவனுக்கு இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து அதிகமாக வரக்கூடிய சில நபர்களில் துலாம் ராசிகளில் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. உறவினர்களால் மனவேதனை அடையக்கூடிய ராசிகளில் இந்த ராசி ஒரு முக்கியமான ராசி. குடும்பத்திற்காக தங்களை தியாகம் செய்வாங்க, ஆனால் மதிப்பு கிடைக்காது. குடும்பத்துக்காக தியாகம் செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு அதற்கான மதிப்பு கிடைக்காது.
இன்றைக்கு காலகட்டத்தில் துலாம் ராசியோட பணத்தில் தான் வந்து ஃபேமிலியை ரன் ஆகிட்டுருக்கும். வருங்காலத்தில் ஃபேமிலியில் இருக்கிற எல்லார் மூலமாக வருமானம் உண்டு. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் துலாம் ராசியினுடைய கையில் உள்ள பணம் தான் சொல்லிட்டுருக்கும். ஒரு சில துலாம் ராசிக்காரர்கள் இன்னும் பணம் வந்து கரெக்டாக நின்று இருக்காது, சரியான வருமானம்னு வந்திருக்காது, சரியான தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் தெம்பு வந்திருக்காது. இப்போ கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நாட்கள் தான். அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. இந்த காலகட்டம் வந்து உங்களை குழப்ப வைக்கக்கூடிய காலகட்டங்களாக அமையுது. அதாவது என்ன பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களை வந்து ஒரு மைண்டு குழப்பத்திலே தான் வச்சுருக்கே தவிர செலவுகள் கொஞ்சம் அதிகப்படுத்திவிட்ருக்கு. குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம், குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம், ஹாப்பியாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்திற்காக தங்களை தியாகம் செய்வார்கள், ஆனால் மதிப்பு கிடைக்காது எங்களுக்கு. பல துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் உணரக்கூடிய உண்மை, நான் இல்லாத போது தான் எனது அது மதிப்பு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க துலாம் ராசிக்காரில் வந்து அவங்க இல்லாத போது தான் எங்களோட மதிப்பு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எங்கே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் மைண்ட்லேயும் அது இருக்கும். இது நிறைய பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் துலாம் ராசிகள் நீண்ட ஆயுள் உண்டு. ஒரு இடத்துல சண்டை போட்டாங்க அப்படின்னா குறைச்சிட்டு போவாங்க, மறுபடியும் வந்து சேர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுதுங்க. இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து அப்படி இருக்கும். உறவினர்கள் வந்து இப்படி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களோட மைண்ட் வந்து அப்படி இருக்கும். அதே மாதிரி காதல் வாழ்க்கை அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் ராசி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஆனால் வாழ்க்கை அது எப்படி இருக்கும்? காதல் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் துரோகம், தவறான மனிதரை தேர்வு செய்கிறது, மனம் உடைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களோட லைஃப்பில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பலர் வந்து லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் லவ், டிலேடு ஹாப்பினஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது லேட் மேரேஜ் அப்படின்னா பல வருடங்கள் கழித்து தான் நீங்கள் வந்து திருமணம் செய்வீங்க. செகண்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணத்தில் அடுத்த காதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அடுத்த காதலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். டிலேடு ஹாப்பினஸ், உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷமானது கொஞ்சம் தள்ளி வருது, அவ்வளோதான், பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. பண விஷயத்தில் சோதனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். பணம் வரும், ஆனால் நிலைக்க கொஞ்சம் கேப் விட்டு தான் நிலைக்கும். இப்போ நிலைக்காது, கொஞ்சம் கேப் விட்டு நிலைக்க ஆரம்பிக்கும். பிறருக்காக செலவு பண்ணுவீங்க. உங்களுக்காக நீங்கள் பண்ண செலவுகள் ரொம்ப நீங்கள் இன்றைக்கி ஒரு கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பணத்தை சம்பாரிச்சிங்கல்ல, அதை யாருக்காக அதிகமாக செலவு பண்ணிங்கன்னு நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவா இல்லை ஃபேமிலிக்காகவான்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் உங்களுக்காக பண்ணது. பிறருக்காக செலவு செய்வதில் துலாம் ராசிக்காரர்கள் மிகச்சிறந்தவர்கள், ஆகச்சிறந்தவர்கள். அதனால் ஏமாளின்னு சொல்கிறதா, பாசக்காரன் சொல்கிறதா, குடும்பஸ்தான்னு சொல்கிறதா, என்னன்னு சொல்கிறதுனே தெரியாது. நம்பிக்கை வச்சு பணம் கொடுத்து ஏமாற்றம். ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு பணம் கொடுப்பீங்க, ஆனால் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த கடன் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். அது நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. துலாம் ராசிக்கு யார் எதிரிகள்? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வெளியில் அமைதியாக இருப்பாங்க, பல மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. அதாவது துலாம் ராசி வெளியில் அமைதியாக இருப்பதனால பல மறைமுக எதிரிகள் இருப்பார்கள். உங்களுக்கு தெரியாத எதிரிகள் திடீர்னு இங்கே வந்து முளைச்சி வருவாங்க. உங்களை வந்து ஆட்டி வைக்கிறதுக்கு திடீர்னு முளைச்சி வரக்கூடிய சில ராசிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் முக்கியமான எதிரி ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க கூடலாம் கொஞ்சம் அதிகமாக சண்டை வரும். இப்போ நட்பு வட்டாரமாக இருந்தாலும் ஒரு சில டைமில் அவங்க தான் உங்களுக்கு பகையாளியாகவும் இருந்திருக்கிறதான வாய்ப்புகள் அதிகம். ரிஷபம், கடகம், மகரம், மேஷம், இந்த 4 ராசி, ரிஷபம், கடகம், மகரம், மேஷம், இதெல்லாம் யார் உங்களோட உறவினராக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து மறைமுக எதிரின்னு கூட சொல்லலாம். அவங்க அதுக்கோசரம் நீங்கள் போய் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதாவது இந்த ராசியில் இருக்க யாரோ ஒருவர், எல்லாருமே கிடையாது, யாரோ ஒருவர், நேரடி சண்டை இல்லை, ஆனால் பின்னால் தடைகள். ஸோ அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. மறைமுக எதிரிகள் யார் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இவங்க ரொம்ப மிகவும் பாதிப்பவர்கள். அவங்க வந்து உங்களை ரொம்ப ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. மிகவும் நெருக்கமான நண்பராக இருக்கலாம். ஓகேவா? அவங்ககிட்ட நீங்கள் துரோகத்தை அனுபவிச்சதுனால நெருக்கமான நண்பராக கூட உங்களுக்கு வந்து அந்த மறைமுக எதிரி இருக்கலாம். வேலை இடத்துல நெருக்கமான சக ஊழியர், வேலை செய்யக்கூடிய இடத்துல நெருக்கமான சக ஊழியராக கூட இருக்கலாம். அது உங்களுடைய வேலையிலேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமாம் சார், இவன் ஏற்கனவே இப்படி பண்ணான் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். உறவினர்கள், உங்களுடைய உறவினர் யார், ரொம்ப க்ளோஸ் உறவினராக இருக்கலாம், இல்லை வேறையாக இருக்கலாம். முன்னாள் காதல். துலாம் ராசி எதிரி அப்படின்னா அறிமுகமானவர் மட்டும்தான் எங்களுக்கு எதிரி. தூரத்துலேருந்து எவனோ ஒருத்தர் தெரியாமல், சரி என்னை யாருனே தெரியாமல் வந்து அடிச்சிட்டான் சார் அப்படிலாம் அவனுமே இருக்க மாட்டான். துலாம் ராசிக்கு எதிரி வந்து அறிமுகமானவர்கள் மட்டும்தான் எதிரியாக இருப்பாங்க. துரோகம் அப்படின்னு பார்த்தா துலாம் ராசி வாழ்க்கையில் ரகசியம் அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில் 3 பெரிய துரோகங்கள் இருக்குங்க. நண்பர் துரோகம், நம்பிக்கை வச்சு ரகசியம் சொல்லுவாங்க, அதே ரகசியம் அவர்களை வந்து காயப்படுத்தும், அது வந்து ஆயுதமாக மாறும். அதே போல் காதல் துரோகம், இவர்கள் உண்மையாக காதலிப்பாங்க, ஆனால் தவறான மனிதர் தேர்வு செய்வாங்க. ஒரு நல்ல காதலித்து தவறான மனிதர் தேர்வு செஞ்சு எப்படி இருக்கும்?
ஒவ்வொருத்தர் அந்த வண்டியில் உட்கார வச்சுட்டு ஹெல்மெட் எடுத்து பின்னாடி மண்டையிலே அடிச்சுட்டு போவானுங்கள, நிறைய இப்போ வீடியோக்கள்லாம் வந்து வெளியாகிருக்கும். அந்த மாதிரி காதல் துரோகம், வேலை துரோகம், இவர்களில் உழைப்பை பயன்படுத்தி மற்றவங்கள் புகழ் பெறுவாங்க, மற்றவங்க உழைச்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க, உழைப்பெல்லாம் உறிஞ்சிடுவாங்க. உழைப்பெல்லாம் உறிஞ்ச பிறகு என்னவா உங்களால் ஒரு இது கூட இல்லை, உங்களால் தான் லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும்ல அந்த விஷயங்கள். சரி, இது எல்லாம் துரோகங்கள் அடிப்படையில் வந்துருச்சு. அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது? இது முக்கியமான பகுதி. அடுத்த 3 நாள், ஃபஸ்ட்டு 3 நாளில் மன அழுத்தம் குழப்பம், முக்கிய முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை, அவசரம் வேண்டாம். இந்த 3 நாள் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 9 நாள், அந்த ஃபஸ்ட்டு 12 நாள், அடுத்த 12 நாள் கழிச்சு வீடியோ போட்டுருவேன். அந்த மீதி இருக்கக்கூடிய 9 நாள் நீங்கள் வந்து கரெக்டாக மூவ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஜெர்க் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். அடுத்தது 3 நாள் கழித்து நல்ல செய்தி வரும், பணவரவு ஆரம்பம், பழைய பிரச்சனை முடிவுக்கு வரும். அதாவது பணவரவு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையுது. அதே போல் கவனமாக இருங்க. அடுத்த ஒரு 7 to 9வது நாளில் கவனமாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க. கையெழுத்து வைக்கும் விஷயங்களில் கவனம். கையெழுத்து போடுறது, செக்யூரிட்டியாக இருக்கிறது, வேறு யாருக்காவது ஜாமீன், அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த 10 நாள் ஆச்சு அப்படின்னா பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்திருக்கு. பண வரவு கொஞ்சம் இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையுது, நல்ல செய்தி காத்துட்ருக்குது, வாழ்க்கையில் திருப்பமாக இருக்க போதும் அந்த விஷயங்கள். இந்த 12 நாட்களில் ஒரு நல்ல மாற்றம் ஆரம்பமாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையுதுங்க. தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தா சித்திரை மாத பலன் அப்படின்னா, சித்திரை மாதத்தில் புதிய தொடக்கம். நிறைய பேர் சித்திரை முடிஞ்சு அடுத்தது வைகாசியாக காத்துட்ருக்கக்கூடிய சில தருணங்கள், நீண்ட நாள் காத்திருந்த பணம் வரக்கூடிய ஒரு வருடமாக அமையுது, கடன் குறையக்கூடிய ஒரு வருடமாக அமையுது, சேமிப்பு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையுது, வேலை தொழிலில் பதவி உயர்வு வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, தொழில் விரிவாக்கம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி, திருமண பேச்சு, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணமாக அற்புதமாக அமையுது. கவனமாக இருக்கணும். யார் மீது? துலாம் ராசிகள் எப்பயுமே யார் மீது கவனமாக இருக்கணும்? நண்பர்கள் மீது நம்பிக்கை குறைக்கணும். ரகசியத்தை பகிர வேண்டாம். தேவையில்லாத செலவை தவிர்க்கணும். வைகாசி மாத பலன் அப்படின்னு பார்த்தா அதிர்ஷ்டமான மாதம் தாங்க, ஒன்றும் பெரிய உங்களுக்கு ரிஸ்க்லாம் கிடையாது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான மாதத்தில் இது ஒன்று. பெரிய மாற்றங்கள் உண்டு, வாழ்க்கையில் திசை மாறும், புதிய தொடக்கம் உருவாகும், வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு. நீங்கள் வெளிநாட்டு பணத்தை நீங்களாக வந்து உருவாக்கலை அப்படின்னாலும் உங்களோட மகள், கணவன், மனைவி, இப்படி யார் மூலமாவது நீங்கள் வந்து வெளிநாட்டு பணத்தை கொஞ்ச நாளைக்காவது நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். கொஞ்ச நாளைக்கு நிறையா நாளைக்கு நீங்கள் வந்து வெளிநாட்டு பணத்தை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் கட்டாயம். இது உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக அதில் ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் வந்து வெளிநாட்டு பணத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி ஆகணும். ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டினுடைய வருமானத்தை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். பணம் வரவுன்னா வைகாசி மாதத்தில் எதிர்பாராத பணம் கிடைக்கும், புதிய வருமானம் வரும், தொழிலில் லாபம் உண்டு, பணம் தேடி வரக்கூடிய மாதமாக அமையுதுங்க. காதல் திருமணத்தில் நீண்ட நாள் காத்திருந்த திருமணங்க, பழைய காதல் திரும்பவும், உறவு உறுதியாகும். வீடு சொத்து அப்படிலாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்க வாய்ப்பு உண்டு, நிலம் தொடர்பான நல்ல செய்தி உண்டாகுங்க. கும்பம் இந்த மாதிரி ராசியில் அவங்க கூட இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்து மதிப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக உயரும். நகை, வீடு, நிலம் அது மாதிரிலாம் உயரும். அதே போல் குடும்பம் முன்னேற்றம் உண்டுங்க. அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. மிகப்பெரிய ராசி, பெரிய ரகசியம் அப்படின்னா இந்த துலாம் ராசியோட வாழ்க்கையில் 2005 2006 வரைக்கும் முக்கிய மாற்ற காலம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல்ல. இவ்வளோ நாள் கஷ்டம் அதெல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த கர்மா எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இனி குரோத்தோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளைப்பூ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லிகைப்பூ வச்சு இறைவனை வழிபடுறது. மகளிருக்கு உதவி செய்யுங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி, அவங்களுக்கு உணவு கொடுத்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு உடைகள் வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து உதவி. தானம் செய்கிறது, தானம் அப்படின்னா நீங்கள் உணவோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய நன்மை. சுக்கிர மந்திர ஜபம். ஓம் சுக்கிரனே போற்றி, 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 ஓம் சுக்கிரனே போற்றி 12 முறை தினம். இது எந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய லாபம் உண்டு. சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எப்பயும் வண்டி வாகனத்தை சுத்தமாக வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த வாழ்க்கையை வேகமாக மாற்றக்கூடிய சில முக்கியமான ஒரு இதில் அது ஒன்று. துலாம் ராசியினுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், நடுவில் துரோகத்தை சந்திப்பீங்க, கடைசியில் வெற்றி தான். இவர்கள் வாழ்க்கையில் லேட் சக்ஸஸ்ஸு, காத்திருந்தால் கிடைக்க நம்பிக்கை விடாதீங்க. இந்த ராசிக்காரர்கள் நிறைய பேர் சார் ஜோதிட ரீதியான சில தகவல்கள் கேட்கணும் அப்படிங்கிறீங்க. ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி எடுத்துட்டாலும் சரி, கீழே வந்து நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். பிரபலமான ஜோதிடருடைய நம்பர், நிறைய ஆக்டர்ஸ் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்,
அதே மாதிரி தமிழில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எல்லாமே அவர் வந்து பண்ணியிருக்கார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான பல நடிகைகள் அரசியல் பிரமுகர்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். இதுதான் பெரிய விஷயமே. அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது கூட எல்லாமே கேட்டு பண்ணக்கூடிய சில விஐபிஸ் இன்னும் இருக்காங்க தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். கீழே வந்து நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னாவே போதுமானது. வேறு எந்த தகவலாக இருந்தாலும் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டுக்கலாம். வேறு எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை முடிஞ்சால் வழிபடுங்க. அதாவது அந்த கோயிலை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், நிறைய வீடியோக்கள் நான் சொன்னது தான். அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது தாயும் தந்தையும் ஒரே உருவத்தில் இருக்கிறது. அர்த்தநாரீஸ்வரராக வெள்ளை நவபாசனத்தை செஞ்சுருப்பாங்க, மலை மீது இருக்கும். அதே கோவிலில் செங்குட்டு வேலவன் முருகர் சன்னதி இருக்குது, மேலே உச்சி பிள்ளையார்னு விநாயகர் சன்னதி இருக்குது. அதாவது 4 பேர், ஒரு குடும்பமே வந்து ஒட்டுக்காக இருக்கக்கூடிய ஸ்தலம். திருமணமானவங்க அதிகமாக போய் மாலை மாற்றக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பஸ்தர்கள் எல்லாமே போயிட்டு வரக்கூடிய ஸ்தலம், குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஸ்தலம். அந்த மலை மேலே ஏறினீங்க அப்படின்னா அங்கங்கே பாம்பு உருவது செதுக்கியிருப்பாங்க. 60 அடிக்கு பாம்புலாம் இருக்கும். படிக்கட்டில் நடந்து போகும் 1200 படிக்கட்டுகள் இருக்கும். அந்த பாம்புக்கெலாம் வந்து பூஜை பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு பிரமாதமான ஒரு மலை, செங்குட்டு வேலவர் அப்படிங்கிற முருகர் இருக்கக்கூடிய ஸ்தலம். குழந்தை வரம் வேண்டி போகிறவங்களுக்கு அங்கே குழந்தை வரம் கிடைக்கும். திருமணமாகி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு திருமண பிரச்சனைகள் தீரும். காதல் பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா காதல் பிரச்சனை எல்லாமே சரியாகி திருமணமாக மாறும். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போய் வழிபட்டிங்க அப்படின்னா மனதில் உள்ள கவலைகள் எல்லாமே நீங்கும். இதுபோல் பல விஷயங்களை வந்து கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக அந்த ஸ்தலம் வந்து அமையுது. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டாங்க. மிகப்பெரிய அற்புதமான ஸ்தலம், பல மகிழ்ச்சிகளை அள்ளி தரக்கூடிய ஸ்தலம், பல நன்மைகளை தரக்கூடிய ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த கோயிலில். நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், ஒரு டைமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த சில விஷயங்களில் இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அம்மா சன்னைகளாம் இன்னும் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சிலைகளுக்கு முகங்கள் தெரியாது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நவபாசனத்தால் செய்யப்பட்டதாலும் முகங்கள் அவ்வளோ தெரியாது. அது எல்லாமே வந்து வெள்ளை நவபாசனத்தால் செய்யப்பட்ட ஒரு அற்புத மூலிகை சிலைகள். அதுக்கு அபிஷேகங்கள் கிடையாது. போனீங்க அப்படின்னா வழிபட்டு வரலாம். அங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரரோட காலை வந்து ஒரு காலில் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்படி தூக்கி காட்டுவாங்க. அந்த காலில் வந்து கொலுசு காட்டுவாங்க. ஒரு காலில் கொலுசு, ஒரு காலில் கொலுசு இல்லாமல் இருக்கும். தாயும் தந்தையும் ஒரே சேர அந்த கோயில் வந்து நீங்கள் வந்து வழிபடலாம். ஸோ இந்த மாதிரி பல வினோதமான சக்திகள் இந்த கோயில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வாங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ணி மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நன்றி நண்பர்களே.